ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா. நாளைய மறுதினம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருகின்ற அற்புதமான 3 விதமான பூஜைகள், பலனோ கோடான கோடிகள். எல்லோருக்கும் தேவை, விருப்பமுள்ளவர்கள் செய்யலாம். தசமியும் ஏகாதசியும் சேர்ந்து வருகின்ற நாள். ஸ்தல விருட்சம், நந்தவனம் மரம் செடிகளுக்கான பூஜை செய்வது விசேஷமான பலன்களை தரும். அன்று சாகம்பரி தேவியை நீங்கள் எல்லா வகையிலும் பூஜை, அதாவது அனைத்து வகை பூக்களாலும் தவனம், மறுக்குழந்து, வில்வம் போன்றவை ஸ்தலங்களிலும் பூஜை செய்யலாம். நந்தவனம், திருப்பணி, ஆலய மரங்களுக்கு மஞ்சள், குங்குமம், சந்தனம் போன்றவற்றை இட்டு பூஜிப்பது சந்ததிகளை நல்ல விதமாக காக்க உதவும் நல்ல நாள். இதுபோல தசமியும் ஏகாதசியும் சேர்ந்து வருகிறது. காலை 9:02 ஆரம்பம் முதல் 9:25 வரை தசமியும் ஏகாதசியும் சேர்ந்து வருவது பிரளய பெரும் சுடராழி என போற்றப்படுகிறது. இந்த நேரத்தில் நீங்கள் செய்கின்ற பெருமாள் தரிசனம் நன்றாக தெரிஞ்சுங்கள். பெருமாள் விஷ்ணு தரிசனம் பூஜைகளுக்கு, நீங்கள் செய்கின்ற எத்தனையோ பூஜைகளுக்கு சேர்த்தாப்புல ஒன்று சேர்ந்து மகத்தான பெரும் சக்தியையும் மனசாந்தத்தையும் தரும் அற்புதமான நல்ல நாள். 3வது அன்றைக்கு வெள்ளிக்கிழமையும் அனுஷ நட்சத்திரமும் சேர்ந்து வருவதால் ஆலயங்களிலே உங்களால் முடிந்தவரை பல பேர் ஒன்றாக சேர்ந்து நீர்க்கோல மாவு போடுங்கள். நீர்க்கோலம் என்பது தெரியும். மாவை நன்றாக நீரில் கரைத்து அதில் ஒரு துணியில் வைத்துக்கொண்டு போடுவீர்கள். பல இடங்களிலே போட்டால் நிரந்தரமான செல்வம் இருக்கும். இப்பொழுது செல்வம் வந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்று ஒரு விலை, நாறு ஒரு விலை, இப்படி நீங்கள் வருகின்ற செல்வத்தை பலவிதமான விலை ஏற்றங்களில் செலவாகின்றது. வீண் செலவு. இப்பொழுதெல்லாம் நோயானது, குறிப்பாக உடல் வெப்பம் மாற்றம் காரணமாக பல பேருக்கும் நோயானது, அதாவது இழுப்பு என்று சொல்லுவோம், ஆனால் ஆங்கிலத்தில் ஸ்ட்ரோக் என்று திடீர் என்று பாதிப்பு ஏற்பட்டு கைகால்களை முடக்குகின்ற முடக்குவாதம் கூட என்று சொல்லுவோம். அவைகளும் வராமல் பாதுகாத்து கொள்ளலாம். இந்த முடக்குவாத நோயை பற்றி விரிவாக பார்ப்போம். இப்பொழுது நமது தற்காப்பு, உடல் ஆரோக்கியம் மட்டும் மிக முக்கியம். இதை செய்து எல்லோருக்கும் பகிருங்கள். ஒளியுள்ளாவை பகிர்ந்து கொண்டுதான் வருகின்றீர்கள். இந்த புண்ணிய சக்தி உங்களுக்கு கோடான கோடியாக பெறும். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடைய அருளால் அருணாச்சலா.